வீட்டுக்கு தான்ப்பா. ஏன்பா என்னாச்சு? இப்போவே இவளுக்கெல்லாம் சந்தேக பேய் பிடிச்சிருக்கு. இது அவளை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதனால தான்ப்பா சொல்கிறேன். என்ன ஜெனி? சந்தேகம்லாம் இல்லைப்பா, நடக்கிறத சொன்னேன். அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். ஏய் நிறுத்து. எதாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணணுப்பா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டால் நிம்மதியாக வாழ முடியாதுப்பா. அம்மா, எதாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் பேசிக்கிறோம்மா, சரிப்பட்டு வராது. சரிப்பா, நாங்கள் போயிட்டு வரோம். வரேன்ப்பா. எப்பா அந்த கண்ணை மகளாது. ஏமா மாமா. வாமா, இங்கே வாமா. வரேன் மாமா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. படிப்பெல்லாம் முடிஞ்சாமா? போ போ, முடிஞ்சு. டீ சாப்பிடு, நம்ம கடை தான். சரிங்க போமா. மாமா. தேங்க்ஸ். ஏய், இந்த வரண்டா, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. அடிக்காதீங்கண்ணே, ரொம்ப வலிக்குதுண்ணே. அடிக்காதீங்கண்ணே, ரொம்ப வலிக்குதுண்ணே. அடிக்காதீங்கண்ணே, அண்ணே அடிக்காதீங்கண்ணே. அடிக்காதீங்கண்ணே, ரொம்ப வலிக்குது. அண்ணாச்சி காசு கூட கொடுக்குறேன் அண்ணாச்சி. அடிக்காதீங்க அண்ணாச்சி, ரொம்ப வலிக்குது அண்ணாச்சி. அண்ணாச்சி வலிக்குது அண்ணாச்சி. அண்ணாச்சி இல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி இல்ல அண்ணாச்சி. ஒழுங்கா வட்டியை கட்டியிருந்தா உன் உடம்புல ஒழுகுற ரத்தம் உன்கிட்டயே இருந்திருக்கு. ஏன்டா வீணா என்னைய டென்ஷன் ஆக்கி நீங்க பேஷண்ட் ஆகுறீங்க. எப்படியாவது கொடுத்துறேன் அண்ணாச்சி, எப்படியாவது கொடுத்துறேன் அண்ணாச்சி. சின்னதா இருக்க உன் வீட்டு முன்னாடி வந்து உன் பொண்டாட்டி முன்னாடியே உன்னைய தாளிச்சு எடுத்துருவேன். பரவாயில்லையா? எப்படியாவது கொடுத்துறேன் அண்ணாச்சி. ஜெனி, எப்பம்மா வந்த? நல்லா இருக்கியா? என்னப்பா 3 மாசம் படிக்க போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள வந்துட்ட? இல்லைப்பா, எனக்கு செட் ஆகலப்பா. உங்களே அம்மாவே பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலப்பா, அதான் வந்துட்டேன். சரி, உங்க அண்ணன்ட்ட பேசி நாளைக்கு வர சொல்லுமா. எதுக்குங்க? நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லியிருந்தார்லம்மா, பையன் தங்கமான பையனா, உடனே வர சொல்லு. சரிங்க, வர சொல்றீங்க. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. போமா போமா, போய் ரெஸ்ட் எடு. அடே மொக்கசாமி, நாளைக்கு என் பிள்ளைக்கு நிச்சயார்த்தம்டா. மைக் செட்டு சீரியல் செட்டு அரேஞ்ச் பண்ணிருங்கடா. எல்லாருக்கும் சொல்லி வர சொல்லிருங்கடா. ஏய், மாப்பிள்ளை விட வந்துட்டாங்கடி, சீக்கிரம் வாடி. இந்த வர்றீங்க.
அண்ணே வாங்கண்ணே வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க 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 நீ ஆமா, வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க வர்றோம் உள்ள போங்க அது எல்லாம் உள்ள வந்து வாங்க மாப்ள சந்தனத்தை வரேன். வாங்க நல்லா சந்தனத்தை இருக்கு. பூசிக்கங்க. வாங்க 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 எல்லாம் வாங்க, உள்ள போய் போங்க. உட்காருங்க. சீக்கிரம் வாங்க, போங்க, வாங்க. போங்க. என்னப்பா பொண்ணை வர சொல்லிடலாமா? சரிங்க மாமா. பங்காளி பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுமா. சரிங்க. டீ காப்பி எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்றோம். மாமா. என் பொண்ணுக்கு என்ன வேணாலும் செய்ய ரெடி. நீங்க எது வேணாலும் கேளுங்க. ஆனா மாப்பிள்ள பொண்ணை கண்கலங்காம சந்தோஷமா பார்த்துக்கணும். ஜாக்கிரதை. அதெல்லாம் சொல்லணுமா? அதெல்லாம் அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் மாமா, ஜெனி நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க மேரேஜ் வரைக்கும். அப்பா எனக்கு மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லுங்கள். ம். அப்போது நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். தெரியும். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம். தெரியும். நான் இப்போ கன்சீவாக இருக்கேன். தெரியும். தெரியுமா? உங்களுக்கு குழந்தையே பிறந்தாலும் அதை என் குழந்தைய நினச்சி நான் நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு நீ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? அம்மு, ஏய், இந்த அம்மு மயிருன்னு சொல்கிறத முதல்ல நிறுத்து. சரி சொல்லலை. என்ன ஃபோன் அடிச்சா சொல்லி தொலை. எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? என்னடி நேத்தானே வீட்டுக்கு போனால் அதுக்குள்ளே எப்படி பார்த்தாங்க? நான் தான் சொன்னேன்ல நம்ம லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சிருச்சுன்னு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பொண்ணு பார்க்க வரப்ப மாப்பிள்ளைகிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி நம்மளை பற்றி சொல்லிடு. மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்களா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு தான் ஃபோன் அடித்தேன், நீ தான் எடுக்கவே இல்லையே. அது கோவத்தில் இருந்தேன். நான் கன்சீவாக இருக்கேன். அந்த கிழவன் தான் நம்மளை ஒரு கிஸ்ஸு கூட அடிக்க விடலையே. அப்புறம் எப்படி இந்த சிசு வந்திருக்கும்? ஒருவேளை நம்மளுக்கு தப்பாக கேட்டுருச்சா? இப்போ என்ன சொன்ன? நான் கன்சீவாக இருக்கேன். என்னடி சொல்கிற? அட மாப்பிள்ளைகிட்ட அப்படி தான்டா போய் சொன்னேன். அப்பா, வேணான்னு சொல்லிட்டானா? இல்லை. இல்லையா? அவன் குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல ஓகேன்னு சொல்கிறான்டா. என்னடி சுத்தம் மானங்கட்டவனா இருப்பான் போல. நீ என்ன பண்ணுற? அவன்கிட்ட சொன்னதை போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு. அதான் சரி வரும். இதோ வரேம்மா. ஏய் இரு, சாப்பிட்டு கூப்பிட்றேன். ஏய், ஹனி ஏன் ஸ்வீட்டாக இருக்குது தெரியுமா? தெரியலையே. ஏன்னா அது நீல முடியுது. புரியலையே. ஹனி ஜேனி. உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச பெண்கள் 2 பேர். அது யாரு?
ஒன்று என்னை பெற்ற அம்மா, ம் இன்னொன்று என் குழந்தைய பெக்க போகிற அம்மா, அது நீ. குறும்பு. நான் பைத்தியமாயிட்டா என்ன பண்ணுவேன்? ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பேன். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியா? சேர்க்கவே இல்லை. நான் தான் உன்னை பார்த்தோன்னே பைத்தியமாயிட்டேன். ஹலோ, உங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை நான் பார்த்தது கூட இல்லடி. அவன் என் கனவுல வரான்டி. உங்கள் அப்பா கிட்ட சொன்னியா இல்லையா? சொன்னேன்டா. என்ன சொன்னாரு? அவனுக்கு இதே வேலையா போச்சு. அந்த நாயை கட்டி நாளை காலவாசலுக்கு தூக்கிட்டு வா. பா, என்னம்மா? நான் கன்சீவாக இருக்கேன்ப்பா. கன்சீவா இருக்கியா? என்னம்மா சொல்ற? டேய், நோட்டை மூடுறா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டேய், என் பொண்ணு மாசமா இருக்காடே. நாளைக்கு ஃபேக்டரிக்கு எல்லாத்துக்கும் லீவை விட்டு எல்லாத்துக்கும் கடா வெட்டி விருந்த போடணும். டேய், ஏன் தண்டக்க என்னடி உன் குடும்பம்லாம் ஒரே தினுசா இருக்கானுங்க. அதான்டா எனக்கும் புரியல. நீ என்ன பண்ணுற? உங்கள் அப்பா கிட்ட சொன்னதை அப்படியே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் லேடிஸ் தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக லாக் ஆவாங்க. ட்ரை பண்ணு. ம் சரி. ஹலோ, உங்கள் அம்மா என்னடி சொன்னாங்க? அதுக்கு எங்கள் அப்பாவே பரவாயில்லடா. எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்பா எம்புட்டு வேலை. மா, சொல்றி. நான் கன்சீவாக இருக்கேம்மா. என்னடி சொல்ற? ராசாத்தி. ஐயோ, இரு வர்றேன். ஐயோ, எவ்வளோ சந்தோஷமா சொல்லியிருக்கா. ஐயோ, கை ஓடல கால் ஓடலையே. இந்த சீனி வர கடமை எதனா வச்சிருக்கான்னு தெரியலையே. ஐயோ, இந்த இருக்கு. ஆயத்தர. இந்த மாதிரி நேரத்தில் மாடிப்படி ஏறாத, வெயிட் தூக்காத, நல்லா நிம்மதியாக ரெஸ்ட் எடு. சரியா? போ. உங்கள் வீட்டில் நீ போய் சொல்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு போல. அதான் இப்படிலாம் பண்ணுறாங்க. டேய், ஏதாச்சும் பண்ணுடா, இல்லைன்னா நம்ம ஒன்று சேரவே முடியாது. ஏய், நான் என்னடி பண்ண முடியும்? பேசாம நம்ம சொன்ன பொய்ய நிஜமாக்கிற வேண்டியதுதான். புரியலை. நான் உண்மையாவே கன்சீவ் ஆனாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதுக்கு நீ இன்னைக்கு நைட்டு கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துரு. ஏய், நான்லாம் இல்லை, எனக்கு பயமா இருக்கு. டேய், இதுக்கெல்லாம் வேற ஆளா பார்க்க முடியும். ஒழுங்கா கிளம்பி வந்துரு சொல்லிட்டேன். ம். டேய், வந்துட்டாண்டி அந்த களவாணி பைய. ஆமாங்க. டேய் மாப்பிள, அவன் வந்துட்டான்டா.
யாரும் பார்க்கல, உள்ள வர சீக்கிரம் வா. ஏய் பாத்தியாடி என் மகளை என் மானம் போயிடக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாம உள்ள கூட்டி போயிட்டா. யோ பேசாம ரியா, அங்க 2 பேரும் போய் கதவை சாத்திக்கிட்டாங்கயா. ஐயோ டேய், இதெல்லாம் வேணாம்டா. வேணாம்மா, ஃபர்ஸ்ட் நைட்னா பூவும் அல்வாவும் இல்லாமல் எப்படி? டேய், ஃபர்ஸ்ட் நைட்டே வேணாம்டா. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் வேணாம்மா, அதுக்காக நான் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியாது, ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும். யோ பயமா இருக்கியா? ஏதாவது செஞ்சு விட போறாயா? ஏய், இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டேன். ஏய், சொன்னா கேள, வேணாம்டா. வேணும். ஓ என்னங்க சண்டால பையன் நம்ம பிள்ளை என்னமோ செஞ்சு விட்டாங்க. வாங்க 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 வாங்க. ஓடுறி. யாருடி? டேய், எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன? அப்படிதான்டா சொன்னாங்க, எனக்கு தெரியல. நீ போய் ஒளிஞ்சுக்க போ. யாரப்பா தேடுறீங்க? சத்தம் கேட்டுச்சு, அதே பூனையா எலியான்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வர சொல்லு. யாரம்மா? அவனைத்தாம்மா, உள்ள வந்ததை பார்த்துட்டம்மா, வர சொல்லுமா. அப்பா வர சொல்லுமா. அரவிந்த், போய் உட்காரு, போய் உட்காருப்பா. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? மாப்பிள்ளை கிட்ட இதை சொல்லிட்டீங்களாப்பா? இதுக்கெல்லாம் காரணமே அந்த மாப்பிள்ளை தாம்மா. என்னங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? வாடிங்க, சேர் எடுத்துட்டு வாடி, வேகமா வாடி. உட்காரி 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 வேகமா. என்னங்க இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுவோமா? பண்ணுவோங்க, பரவாயில்ல. என்னங்க பண்ணுவோம்? சரி சரி பண்ணுவோங்க. வாங்க மாப்ள, உட்காருங்க. செனி உள்ள தூங்குறா மாப்ள. சென்னைக்கு கால் பண்ணேன், பிஸினே வருது. யார் கூட பேசுகிறா தெரியுமா? இல்ல மாப்ள, அவ ஃப்ரெண்ட்ஸோட பேசுவா. இல்லத்த, லவ் பண்ணுற பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேர் பிரிஞ்சதுல சொன்னனால தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். நான் அவட்ட பேசுறேன் மாப்ள. என்னானு மாமா? அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னே மாப்ள. எப்படி மாமா? சின்ன வயசுல இருந்தே பாசத்தை காட்டி வளர்த்துட்டீங்க. இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அந்த பாசம் மறைஞ்சு போச்சா? இப்பவும் பாசமாதே மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி மாமா? பொண்ணு ஆசைப்படுற பையனை விட்டுட்டு யாருனே தெரியாத என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? ஆசைப்படுறது எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது மாப்ள. எது நல்லதோ அதைத்தானே செய்ய முடியும். நல்லதா இல்லையான்னு எங்கே பார்க்குறீங்க? லவ் பண்ணாலே அது கெட்டது. அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ என்னன்னு கூட தெரியாமல் அந்த பொண்ணை உங்கள் இஷ்டத்துக்கு தள்ளி விட்டாருங்க. அன்னைக்கு என்ன மாமா சொன்னீங்க? உங்கள் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியன்னு. என்ன கல்யாணம் பண்ணால் ஜெனி சந்தோஷமாக இருக்க மாட்டான். தேங்க்ஸ் ப்ரோ. தம்பி, உங்கள் வீட்டிலேருந்து வர சொல்லுங்க, பேசிக்குவோம். கண்டிப்பாக வர சொல்லிடுறேன்ப்பா. ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? குமரேசன் ப்ரோ. தியாகி ப்ரோ நீங்கள். நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச ஜவுளி கடை ஒன்று இருக்குது, அங்கே வந்து கல்யாணத்துக்கு தேவையான பொருளாக வாங்கிக்கலாமா? சரிங்க மாப்பிள்ள.